ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம்மாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெங்காயம் அரிசி மாவும் இருந்துச்சுன்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குங்க, அதை சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, அரை டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரணும், அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம். வெங்காயத்தில் நம்மளுக்கு தண்ணி விட்டு வரும், அதனால் நல்லா அரிசி மாவு சேர்த்துட்டு கடைசியாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்து இதை வந்து வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம இதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே வந்து வெந்து வரும். ஒரு சைடு வெந்தது இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா பொன்னிறமானதும் இதை வந்து நம்ம எடுத்துடலாங்க. கண்டிப்பாக இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.